மற்றும் ஒரு அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். மதுரையிலிருந்து பசும்பொன்னுக்கு ஒரே காரில் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் மற்றும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனும் பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. தேவர் குரு பூஜையை முன்னிட்டு பசும்பொன் சென்று மரியாதை செலுத்துவதற்காக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஒரே வாகனத்தில் பசும்பொன் செல்லக்கூடிய அந்த காட்சிகள் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடியதை அண்மை செய்திகளாக நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் வழங்க நாம் கேட்கலாம். நவநீத கிருஷ்ணன், விவரங்கள். பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய ஜெயந்தி விழாவில் கலந்து கொள்வதற்காக முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள் தற்போது பசும்பொன் நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களும் அவரோடு இணைந்து ஒரே வாகனத்தில் செல்லக்கூடிய நிலை தற்போது பரபரப்பாக இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோமேனால் நேற்று இரவே மதுரைக்கு வந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மதுரை பாண்டிகோவில் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் உணவு விடுதியில் ஓய்வெடுத்த நிலையிலே மதுரை அழகர்கோவில் சாலையில் இருக்கக்கூடிய அரசு விருந்தினர் சுற்றுலா மாளிகைக்கு அருகே இருக்கக்கூடிய தனியார் உணவு விடுதியில் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள் ஓய்வெடுத்தார். அதனைத் தொடர்ந்து பசும்பொன் நோக்கி முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய குரு பூஜை மற்றும் நினைவு தினத்திலே மாலை அணிவித்து மரியாதை செய்ய அவர் புறப்பட்ட போது முன்னாள் அதிமுகவுடைய அமைச்சர் செங்கோட்டையனும் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் ஆக இருவரும் ஒரே வாகனத்தில் தற்போது பசும்பொன் நோக்கி மதுரையிலிருந்து பயணம் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக பரபரப்பாக கடந்த சில மாதங்களாகவே முன்னாள் அதிமுக அமைச்சர் செங்கோட்டையன் அவருடைய நிகழ்வுகளும் அவருடைய ஆதரவாளர்களுடைய செயல்பாடுகளும் பேசப்பட்டு வந்த நிலையிலே தற்போது அதிமுகவுடைய முன்னாள் முதல்வர் ஓபிஎஸோடு இணைந்து தன்னுடைய ஆதரவாளர்களோடு அவர் பசும்பொன் நோக்கி சென்று கொண்டிருப்பது பெரும் பேசுபொருளாகி இருக்கிறது. ஷாம், அதிமுகவிலிருந்து பிரிந்தவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் அப்படின்னு செங்கோட்டையன் ஒரு தரப்புல பேசி வராரு. இந்த நிலையில் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டதா சொல்லும் ஓபிஎஸோடு அவர் பயணம் மேற்கொண்டிருக்கிறது. அதிமுக வட்டாரத்துல என்னென்ன விஷயங்களா பேசப்பட்டு வருது மனிதன்? ஷாம், குறிப்பா பாத்தீங்கன்னா அதிமுகவை ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் அதிமுகவிலிருந்து அவரை தொடர்ந்து ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆதரவாளர்களோடு தொடர்ந்து ஒவ்வொருத்தரையும் சந்தித்து வரக்கூடிய வேளையில தென் மாவட்டங்கள்ல குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய ஜெயந்தியை முன்னிட்டு ஏராளமான ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் மற்றும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜாதிய அமைப்பு சார்ந்தவர்களும் வரக்கூடிய நிலை இருந்து வரக்கூடிய வேளையில இந்த நாட்களை அவர் கையில் எடுத்திருக்கிறார் என்று சொல்லலாம். குறிப்பாக தேவர் சமூக மக்கள் உள்ளிட்ட பல்வேறு பகுதி மக்கள் ஒன்று சேரக்கூடிய இந்த தேவர் ஜெயந்தியின் போது முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்களோடு இணைந்து அவர் செல்லக்கூடியது ஒரு குறிப்பிடத்தக்கதாக இருக்கு. சாம், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். தொடர்ந்து இது குறித்து பேசுவதற்காக நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ராஜேஷ், அதிமுகவில் பிரிந்திருக்கக்கூடியவர்கள் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு செங்கோட்டையன் சில நாட்களுக்கு முன்பாக பேசியிருந்தார். அதற்கான கெடுகளும் விதித்திருந்த நிலையில இப்போ அதிமுகவில் நீக்கப்பட்டதா சொல்லக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸோடு அவர் பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு. பசும்பொன்னுக்கு செல்லக்கூடிய காட்சிகளை நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே இடத்துக்கு எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸும் வர இருக்கிறாரு. இது அதிமுகவினரிடையே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தாதா? அதிமுகவினர் இதை எப்படி பார்ப்பாங்க? ஷாம், வணக்கம். அதிமுகவில் செங்கோட்டையன் ஒரு புரட்சி செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் என்பது நாம் அனைவரும் அறிந்த விஷயம்தான். தொடர்ந்து அவர் பல்வேறு பேட்டிகளையும் கொடுத்து வந்தார். அதிமுகவில் பிரிந்து கிடக்கக்கூடிய சக்திகள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில தான் சில தினங்களுக்கு முன்பு சென்னை வந்த செங்கோட்டையன் சென்னையில டிடி தினகரன் அவர்களையும் அதே போல அதற்கடுத்து ஓபிஎஸ் அவர்களையும் ஒரே நாளில் அடுத்தடுத்து சந்தித்தார் என்ற தகவல்களும் வந்தது. அந்த தகவலை செங்கோட்டையன் மறுத்திருந்தார். ஆனால் நேரில் பார்த்தவர்கள் உறுதிப்படுத்தக்கூடிய தகவல், 2 பேரும் சந்தித்தார்கள் என்றுதான் சொன்னார்கள். எனவே இந்த சூழ்நிலையில தான் தற்போது அவர் மதுரைக்கு தேவர் அவர்களுடைய அந்த குரு பூஜை மற்றும் ஜெயந்தியை ஒட்டி அவருக்கு மரியாதை செலுத்தினார். அதன் பிறகு அங்கிருந்து புறப்பட்டு அவர் பசும்பொன் சென்றிருக்கின்றார். பசும்பொன் செல்லும் போது முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் உடைய காரில் ஒரே காரில் இருவரும் ஒன்றாக பயணிக்கிறார்கள் என்பது அரசியல் அரங்கிலே கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான செய்தியாக மாறி இருக்கின்றது. இந்த 2 பேரையும் இணைப்பதற்கு செங்கோட்டையன் ஒரு இணைப்பு பாலமாக செயல்பட்டு வருகிறார் என்று சொல்லப்பட்டாலும் கூட இந்த சந்திப்பு என்பது வெளிப்படையான ஒரு சந்திப்பாக தற்போது பார்க்கப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் செங்கோட்டையன் சமீப காலமாக அரசியல் கட்சி தலைவர்கள் எங்கெங்கெல்லாம் செல்கிறார்களோ அங்கெல்லாம் அவரும் ஒரு தலைவர் போல தன்னை உருவகப்படுத்தி அவர் இந்த செயல்களை எல்லாம் செய்து வருகிறார். அதையும் நாம் கவனிக்கப்படத்தக்க ஒன்றாக பார்க்க வேண்டும். குறிப்பாக பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார். அப்போது பல கட்சி தலைவர்கள் சென்று பார்த்தார்கள். ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவரும் சென்று பார்த்தார். பிறகு தேமுதிகவினுடைய பொருளாளர் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய
தாயார் இறந்தபோது அந்த நிகழ்வுக்கும் சென்றிருந்தார். தற்போது தேவர் ஜெயந்திக்கும் அவர் சென்றிருக்கிறார். அதாவது வழக்கமாக தலைவர்கள் மட்டும்தான் இது போன்று செல்வார்கள். ஆனால் இவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, ஒரு கட்சியினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தலைமை அழைத்தால் மட்டும்தான் வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாவட்டங்களுக்கு செல்வார்கள். குறிப்பாக அவர் வசிப்பது மேற்கு மண்டலம், இது தென் மாவட்டங்களில் நடைபெறுகிறது. மேற்கு மண்டலத்திலிருந்து தென் மாவட்டத்திற்கு அவர் செல்கின்றார். எனவே இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் நோக்கத்தோடு தான் அவரது பயணமும் அவரது இந்த சந்திப்புகளும் நடைபெறுவதாக சொல்லப்படுகின்றது. சமீபத்தில் கூட செங்கோட்டையின் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அதில் இந்த இணைப்பு விழா எப்படி சென்று கொண்டிருக்கிறது, இந்த இணைப்புக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்று செய்தியாளர்கள் கேட்டபோது அதற்கு போக போகத்தான் தெரியும், அதற்கான விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். எதையும் வெளிப்படையாக சொல்லாமல் ஒரு மழுப்பலாகத்தான் பதில் சொல்லியிருந்தார். ஆனால் செங்கோட்டையன் அந்த இணைப்புக்கான பணியை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார் என்பதை நம்மால் இதன் மூலம் புரிந்து கொள்ள முடிகிறது. இதுவரை ஓபிஎஸ்ஐ வெளிப்படையாக சந்தித்ததாக ஒப்புக்கொள்ளாமல் இருந்த செங்கோட்டையன் இனி என்ன பதில் சொல்ல போகின்றார், அல்லது இந்த விஷயத்திற்கு என்ன அவர் விஷயத்தை தெரிவிக்கப் போகிறார் என்பதையும் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஓபிஎஸ் மற்றும் செங்கோட்டையன் இருவரும் ஒரே காரில் ஒன்றாக பயணிக்கக்கூடிய நிகழ்வு என்பது அடுத்தடுத்து, இன்னும் சொல்ல போனால் அங்கே டிடிவி தினகரன் இருக்கிறார். எனவே டிடிவி தினகரனுடனும் செங்கோட்டையன் சந்திப்பை நிகழ்த்துவாரா என்ற ஒரு கோணம் இருக்கின்றது. ஏற்கனவே செங்கோட்டையன் சசிகலா அவர்களை அடிக்கடி சந்திக்கிறார். சென்னை போலீஸ் கார்டனுக்கு அவர் பலமுறை சந்தித்திருக்கிறார். அவருடைய தூண்டுதலின் அல்லது அவரது ஆலோசனையின் பெயரிலே தான் இந்த புரட்சி செய்யக்கூடிய அதிமுக தலைமை எதிர்த்து பேசக்கூடிய விஷயத்தையே அவர் கையில் எடுத்திருக்கிறார் என்றும் கூட அதிமுகவிலே சில நிர்வாகிகள் நமக்கு தகவலாக சொல்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த 3 பேரையும் மீண்டும் கட்சிக்குள் கொண்டு வருவதற்கான செங்கோட்டையனுடைய முயற்சி எடுபடுமா, அது சாத்தியமாகுமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.